இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஏசாயா 54 அதிகாரம் 3 வசனம். Today's Bible verse. For you shall expand to the right and to the left. Isaiah chapter 54 verse 3. அற்புதங்களில் சிறந்தது பெருகுகிற அற்புதம். சாரிபாத்தின் வீட்டில் மாவும் எண்ணெயும் பெருகிக் கொண்டே இருந்தது. அதுபோல ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வீட்டில் உள்ள எண்ணெய் அவர்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கிற வரையிலும் பெருகினது. இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து 5000 பேர்களுக்கு உணவளித்தார். ஆபிரகாமை கர்த்தர், முதலாவது நீ பூமியின் தூளை போலவும், 2வது கடற்கரை மணலை போலவும், 3வது ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருகுவாய் என்றார். ஆபிரகாமின் சந்ததியை பெருக செய்வதற்கு தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. தன் மகனுடைய மகன் மூலமாக 12 கோத்திரங்களை தந்து அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆபிரகாமுக்கு தந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கலாம். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வைத்தபோது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது அதே பெருக்கத்தின் அடையாளமாக 12 பேரை அழைத்தார். இந்த நற்செய்தி உலகமெங்கும் பரவுவதற்கு முன்குறித்தார். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பெருக செய்வார். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கர்த்தருக்காக நாம் அனைவரும் பெருக வேண்டும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமேன்.